எல்லோருக்கும் வணக்கம். குறையில்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லை. நம்மளுக்கு இருக்கிற சின்ன குறை இருக்கிற திறமைய கூட அழிக்காம நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு வேண்டி உங்களுக்கு ஒரு கதை சொல்லலான்ட்டு இருக்கேன். ஒரு கிரீஸ் அந்த நாட்ல ஒரு சிறந்த ஒரு ஓவியர் இருப்பாரு. அவர் அச்சசலா என்ன பார்த்தாலும் வரையக்கூடியவர். அது நிஜமாவே உயிரோடு இருக்கிற மாரி அப்படி ரொம்ப அழகா வரையக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். அவர் அந்த கிராமத்த விட்டு, அந்த ஊர விட்டு அவர் எங்கேயுமே வெளியில போமாட்டாரு. அவருக்கு ஃபுல் டைம் வரையறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவர் சிறந்த ஓவியர். எத பார்த்தாலும் அப்படியே அ அதுக்கு உயிர் குடுத்து வரைவார். அப்படி ஒரு திறமை வாய்ந்தவர். ஒரு நாளைக்கு அவரோட நண்பர் ஒருவர் ரோம்லருந்து வராரு. இவர பார்க்க வந்துட்டு சொல்றாரு, "இதே மாரி ரோம்ல ராஜா ஒரு போட்டி அறிவிச்சிருக்காங்க. ஓவிய போட்டி. அது என்னன்னா, தன்னோட படத்த ராஜாவோட படத்தை அப்படியே ஒரிஜினல் மாரி வரையணும். அது எப்படின்னா, ராஜாவுக்கு அவரு மிருக வேட்டைய அ வீட் வேட்டைக்கு போம்போது, அவருக்கு ஒரு நாள் எதிர்பாராத விதத்தில கண்ணு ரொம்ப ஆழமா காயப்பட்டிருக்கு. அதேமாரி அவருக்கு வலது காலுமே பாதி இல்ல. மிருக வேட்டைக்கு போம்போது, அவருக்கு அங்க ஏதோ ஒரு விபத்துனால அவருக்கு இந்த கண்ணும், வலது காலுமே பாதி இல்ல. ஆனா, அந்த இது அந்த குறைய தெரியாம ஓவியம் வரையணும். அதுதான். ஒருவேளை அவரு ஏதாச்சும் அந்த குறைய தெரிஞ்ச மாரி இந்த ஃபோட்டோல இருந்துச்சுன்னா, அவர் வரையிற அந்த படத்துல இருந்துச்சுன்னா, அ 10 வருஷம் ஜெயில்ல போட்டுருவாங்க. இல்ல அந்த குறையே தெரியாம வரைஞ்சா, அவங்களுக்கு 10 தங்க காசுகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி அறிவிக்கை. அவங்க ராஜா அறிவிக்கை தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. உடனே இவரு கொஞ்ச நேரம் யோசிப்பாரு. யோசிச்ச பிறகு, சரி நான் இந்த போட்டிக்கு தயார். அப்ப நண்பன் சொல்லுவாரு, "இங்க பாரு அந்த ரோம் அந்த நாட்ல யாருமே இந்த ஓவியம் இது வரையறக்கு யாருமே முன் வரல. ஏன்னா அவங்களுக்கு பயம். ஒருவேளை அந்த தெரியாம இவங்க அந்த கண்ணையும், காலையும் வரைஞ்சிட்டா, ராஜா உடனே எடுத்து 10 வருஷம் ஜெயில்ல போட்டுருவாங்கங்கிற பயம்" அப்படின்னு. ஆனாலும் இந்த ஓவியர் அதுக்கு தயாராயிட்டு, "சரி நான் அந்த போட்டியில கலந்துக்கிறேன்னு" சொல்றாரு. ஒரு கட்டத்தில அவரு அதுக்கான அவரு எல்லாம் தயார்படுத்திட்டு, அந்த நாளும் வந்துச்சு. இவரு ஓவியப் போட்டி வரையறக்கு இவரு தொடங்கிட்டாரு. இவரு ஏன்னா, இந்த ராஜாவோட பாரம்பரியத்தில எல்லாருமே 40 வயசாகும்போது ஓவியம் வரைவாங்க. ஓவியம் வரைஞ்சு அவங்களோடது அந்த அரண்மனையில வச்சுக்குவாங்க. ஆனா, இவருக்கு 50 வயசாயிட்டும் இதுவரைக்கும் அவர் வரையல. ஏன்னா, தன்னோட கண்ணுக்குள்ள ஆழமா இருக்கிற காயமும், கால் பாதி எடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த கால் ஊனமா இருக்கிறதும் தெரியும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே அவர் அவரோட எந்த ஃபோட்டோவும் எடுக்க மாட்டாரு. ஆனா, இப்ப வேற வழி இல்ல. 50 வயசாயிருச்சு நீ எடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம். அப்ப அவரு என்ன நினைப்பாரு, சரி இது ஒரு போட்டியாவே நம்ம அறிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த போட்டி வைக்கிறாரு. இவரும் ஓவியரும் ராஜாவ அதுக்கான வரையறக்கான எல்லா இதுவும் தயார்படுத்திட்டு அவர் வரைய தொடங்குறாரு. வரைஞ்சு முடிஞ்ச உடனே ரொம்ப அற்புதமா வரைஞ்சிருக்காரு. ஏன்னா, ராஜா ஒரு அ குதிரையில குதிரைக்கு மேல அவர் போற மாரி, வேட்டைக்கு போற மாரி எடுத்திருப்பாரு. அப்ப பார்க்கும்போது இந்த வலது கண்ணுல பட்டது இடது கண்ணு மாரி இந்த சைடு மாறி இருக்கும். அதனால அவரோட கண்ணுல பாதிக்கப்பட்ட அந்த காயம் தெரியாது. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த கால் பக்கத்துல ஒரு புலிய தான் வேட்டையாடிட்டு வர்ற மாரி எடுத்திருப்பாரு. அதனால அவரோட காலும் ஊனம் தெரியாம சூப்பரா வரைஞ்சிருப்பார். அப்போ ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். இவருக்கு அந்த சொன்ன மாரி 10 தங்க காசுகளும், அதோட நெறைய ரொம்ப பரிசுகளும் நெறைய கை நெறைய குடுப்பாரு. அப்போ இந்த ஓவியர் சொல்லுவாரு, உங்களுக்கு இந்த கண்ணும், காலும் இருக்கிறது அந்த ஒரு குறைய எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா, உங்களுக்கு பயங்கிறதே கிடையாது. நீங்க ரொம்ப திறமையான ஏன்னா அந்த நாட்டிலேயே இவர் மாவீரன். இவர் எங்க போனாலும், எந்த யுத்தத்துக்கு போனாலும் இவர் வெற்றி பெற்று வருவாரு. அது மட்டும் இல்லாம, இவருக்கு வேட்டையாடுறதுல ஒரு சிறந்த வீரன்னு சொல்லலாம். அதாவது மிருகங்களை வேட்டையாடுறதிலும் இவர் புகழ் பெற்றவர். அதனால இவருக்கு பயங்கிறதே கிடையாது. அப்ப இது உடனே ஓவியர் சொல்லுவார். உங்களுக்கு திறமைய தான் நான் பார்த்தேனே தவிர, உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம நீங்க இருக்கீங்க. அதனால எனக்கு உங்க கண்ணோ, இல்ல காலோ ஒரு பாதிப்பு மாரியோ, இல்ல அது ஒரு குறை மாரியோ எனக்கு தெரியல அப்படின்னு அந்த ஓவியர் ராஜாகிட்ட சொல்லும்போது தான் ராஜாவுக்கு தன்னோட தவறு புரிஞ்சுது. நமக்கும் அப்படித்தான்.
நமக்குள்ளே பல திறமை இருக்கும். நம்மளோட தாழ்வு மனப்பான்மை இல்லை, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன குறை இருக்கும். முன் கோபம் இருக்கலாம், இல்லாட்டி வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அது வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்து நம்மளுக்கு எந்த டேலண்ட்டும் இல்லை, நம்ம வந்து எப்படி எல்லோரும் முன்னாடி போகிறது அப்படிங்கிற மாதிரியே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துட்டு நம்ம டேலண்ட்டை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வர மாட்டோம். அப்படி பண்ணாதீங்க. குறை இல்லாத மனிதரே இந்த உலகத்தில் இல்லை. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். சிலவங்களுக்கு இப்போ அந்த ராஜா மாதிரி உடல் ஊனமாக இருக்கலாம், சிலவங்க வந்து மனசு ஊனப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு பாதிப்பு, யாரோ ஏமாத்தினாலையோ இல்லை வந்து யாரை நம்பி போனாங்களோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஏமாற்றம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நினச்சிட்டு நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து குறுகி போய் இந்த ஓவியர் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி அந்த ஊரை விட்டு அவர் எதுவுமே போகல. ஆனால் கூட தன்னோட நண்பன் வந்து அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் வந்து அந்த வெளியில் போகிறதுனால அவரோட வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இல்லை. அவரை வந்து அந்த ஊரில் மட்டும் என்ன வரைய கொடுக்குறாங்களோ அது வச்சு தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் தன் நண்பன் கொடுத்த வாய்ப்பை வந்து அவர் நல்லபடியாக பயன்படுத்திட்டார். அதனால் வந்து இவரோட திறமையும் ஓவியரோட திறமையும் வெளி உலகுக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி ராஜாவுக்கும் தன்னோட குறை வந்து குறை அல்ல, தன்னோட திறமை தான் முக்கியம். அதனால் இந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன மைனஸ் இருக்குதுன்னு யாருமே பார்க்க போகிறதில்ல. உங்களுக்கு வந்து கொஞ்சம் டேலண்ட் இருந்தாலும் போதும், உங்களை வந்து உலகமே பாராட்டும். அதனால் உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்னு பார்த்துட்டு அது வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பாருங்கள். உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் அது நிறைவாக மாற்றுங்க. ஏன்னா வந்து குறை இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லை. எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறை இருக்கும். குறை இருந்தால் தான் நம்ம வந்து கடவுளை நினைப்போம். அதுக்காகத்தான் அந்த குறை கடவுள் கொடுத்துருக்காரு. நன்றி, வணக்கம்.